டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு துணை நிற்கும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பேசிய அவர், நீட் இல்லாமலேயே மருத்துவர்களை உருவாக்கிய மாநிலம் தமிழ்நாடு என கூறினார். டெல்லியுடைய குரலுக்கும் தமிழ்நாடு குரலுக்கும் ஒரு முழு வித்தியாசம் இருக்கு. நம்மளுடைய தமிழகத்துடைய குரல், எங்கள் முதலமைச்சருடைய குரல், தமிழக வெற்றி கழகத்தினுடைய குரல், தமிழ்நாட்டு மக்களுடைய குரல், தமிழக இளைஞர்களுடைய குரல் ஒட்டுமொத்தமாக நீட்டை அபாலிஷ் பண்ணணும், நீட்டை நீக்கணும், பேன் செய்யணும். இதற்கான குரல் அரசியல் ரீதியாகவும் சரி, மற்ற வழிகளிலும் சரி, நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறோம். பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பதே தங்களது விருப்பம் என சென்னை வேடவாக்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பாமக நிர்வாகி ஒருவர் பேசினார். பசுமை தாயகம் நாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய பாமக நிர்வாகி சௌமியா அன்புமணி அமைச்சராக வேண்டும் என வாழ்த்துகிறேன் என கூறிய நிலையில் சௌமியா புன்னகை செய்தார். எங்களுடைய ஆசை, பாட்டாளர்களுடைய ஆசை, எங்கள் போன்ற ஆசை, எங்களுடைய அந்நியர்கள் வெகு விரைவில் அமைச்சராக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். தேர்வுகளால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது என நடிகர் ரவிமோகன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் தனியார் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், பள்ளியில் மாணவர்களுடன் உரையாற்றியது மிகுந்த அனுபவத்தை தந்ததாக கூறினார். மார்க்ன்றது மட்டும் லைஃப் குறிக்கிறது கிடையாது, அது அதையும் தாண்டின ஒரு விஷயம். இப்போ நம்ம சரியா பண்ணலன்னா அடுத்த வாட்டி ஈஸியா பண்ணிடுவோம். பட் அது நம்மளை அஃபெக்ட் பண்ணதுன்னு நினைக்கும் போது ரொம்ப பல பேர் லைஃப் அது கெட்டு போகுது. அதனால கண்டிப்பா இதுக்கு என்ன பண்ணணுமோ குறிப்பிட்ட வகையில நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பகுதியில் தடை செய்யப்பட்ட சுமார் 450 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஊத்துக்கோட்டை காவல்துறையினர் மேற்கொண்ட தீவிர வாகன சோதனையில் ஆட்டோ ஒன்றில் குட்கா பொருட்களை கடத்தி வந்த ஆந்திராவைச் சேர்ந்த பஷீர் மற்றும் கணேஷ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த ஆலங்காயம் வழியாக காட்டுப்பகுதியில் இருந்து ஒற்றை யானை கிராம பகுதிக்குள் நுழைந்ததால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த திருப்பத்தூர் வனச்சரக அலுவலர் குமார் தலைமையில் வனக்காப்பாளர்கள் விரைந்து சென்று யானையை அடர்ந்த காட்டுக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். இதையடுத்து யானை திருவண்ணாமலை மாவட்டம் கொளத்தூர் ஆழப்பள்ளி அடர்ந்த காட்டிற்குள் சென்றது. வந்தே பாரத் ரயில்களில் பயணிக்கும் பயணிகளுக்கு புவிசார் குறியீடு பெற்ற உலக புகழ்பெற்ற கோவில்பட்டி கடலை மிட்டாயை வழங்க மத்திய அரசும் ரயில்வே நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் இயங்கும் வந்தே பாரத் ரயில்களில் வடமாநில நிறுவனங்களின் கடலை மிட்டாய்களை வழங்கப்பட்டு வருகின்றன. எனவே ரயில்வே நிர்வாகம் உள்ளூர் சிறப்பையும் புவிசார் அங்கீகாரத்தையும் போற்றும் வகையில் வந்தே பாரத் ரயில்களில் கோவில்பட்டி கடலை மிட்டாயை வழங்க முன்வர வேண்டும் என தயாரிப்பாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை காரம்பாக்கத்தைச் சேர்ந்த பெண்ணிடம் பேருந்து பயணத்தின் பொழுது ஏடிஎம் கார்டை திருடி 13,000 ரூபாய் பணத்தை எடுத்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் ஏடிஎம் மையத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் முகத்தை மறைத்துக் கொண்டு பணம் எடுத்த குன்றத்தூரைச் சேர்ந்த மரகதம் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் இருந்த 50க்கும் மேற்பட்ட ஏடிஎம் கார்டுகளை பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் ஆன்லைனில் வாங்கிய அழுகிய முட்டை குறித்து வந்த புகாரை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறையினர் இன்ஸ்டாமார்ட் கிடங்கில் ஆய்வு நடத்தினர். கிடங்கில் பூச்சிகள் மொய்த்துக் கொண்டிருந்ததும் காலாவதியான பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததும் உரிய தர கட்டுப்பாடு நடைமுறைகள் பின்பற்றப்படாததும் அம்பலமானது. இதனைத் தொடர்ந்து பூந்தமல்லி இன்ஸ்டாமார்ட் கிடங்கில் உரிமத்தை ரத்து செய்து விற்பனைக்கு தடை விதித்த அதிகாரிகள் திருவள்ளூரில் உள்ள மற்றொரு இன்ஸ்டாமார்ட் கிடங்கையும் பூட்டி அதிரடி நடவடிக்கை எடுத்தனர். ஜனநாயகன் திரைப்படம் விஜயின் கடைசி படம் என்பதால் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டதாகவும் அது செயற்கை கண்ணீர் அல்ல என்றும் விமர்சனங்களுக்கு அமைச்சர் முகமது பர்வேஸ் பதிலளித்தார். இப்பேற்பட்ட தலைவர் கூட நம்ம இவ்வளவு நாள் இருக்கோம், அந்த தலைவரோட கடைசி படம் தியேட்டரில் பார்க்குறோங்கும் போது அது ரொம்ப மனம் நொந்து தான் நம்ம அதை இயற்கையாக நடந்தது தான் தவிர எதுவும் ஆர்டிஃபிஷியல்லாம் கிடையாது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பாடந்துறை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் மீண்டும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது.
கடந்த சில நாட்களாக ஒரே பகுதியில் தொடர்ந்து உலா வரும் சிறுத்தை வீடுகள் அருகே சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் அருகே புதிய ரயில் பாதைக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் திட்டத்தை மாற்றுப்பாதையில் செயல்படுத்த கோரி 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஆத்தூர் முதல் நொய்யல் வரையிலான விளை நிலங்களை பாதிக்கும் இத்திட்டத்தை கைவிட்டு ஏற்கனவே உள்ள பாதையின் தென்புறமாக அமைக்க வலியுறுத்தி அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் ரயில்வே நிர்வாகத்திடம் தெரிவிப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. வேலூரில் இருசக்கர வாகன விபத்தில் படுகாயமடைந்து மூளைச்சாவடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகளை அவரது குடும்பத்தினர் தானமாக வழங்கினர். கடந்த ஜூலை 22ஆம் தேதி விபத்தில் படுகாயமடைந்து ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த விஜயராஜ் சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவடைந்ததாக மருத்துவர்களால் அறிவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து குடும்பத்தாரின் சம்மதத்துடன் அவரது இதயம், நுரையீரல்கள், கல்லீரல், சிறுநீரகங்கள் மற்றும் கண்கள் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்டன. கடலூர் திருப்பாதிரி புலியூர் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் அமைச்சர் ராஜ்குமார் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராக வேண்டும் என வேண்டியிருந்ததால் வேண்டுதலை நிறைவேற்றியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சாமி வீதி உலா நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். திருப்பத்தூரில் இருந்து ஆந்திராவுக்கு கடத்த பதுக்கி வைத்திருந்த 300 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட நூல்மண்டி தெருவில் ஆந்திர மாநிலத்திற்கு கடத்துவதற்காக ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் சீனிவாசனுக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அதிகாரிகள் சாலையோரம் 6 மூட்டைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 300 கிலோ ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். கோவை துடியலூரில் ஆடிட்டரிடம் 11,700 ரூபாய் பறித்ததாக கூறப்படும் 4 திருநங்கைகள் விசாரணைக்கு சென்ற காவலரை தாக்கி ரோந்து வாகனத்தில் கண்ணாடியையும் உடைத்தனர். தகவல் அறிந்து சென்ற கூடுதல் போலீசார் 4 பேரையும் கைது செய்தனர். படம் பறிப்பு, அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது மற்றும் அரசு சொத்தை சேதப்படுத்தியது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் வனப்பகுதியில் போதிய மழை இல்லாததால் நீரோடைகள் வறண்டுள்ளன. இதனால் தண்ணீர் தேடி குரங்குகள் அடிவார பகுதிக்கு அதிக அளவில் வந்து பொதுமக்கள் மற்றும் பக்தர்களை அச்சுறுத்தி வருகின்றன. குரங்குகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற கோணியம்மன் கோவிலில் உண்டியல் காணிக்கை பணம் திருடப்பட்டதாக எழுந்த புகாரை தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 15ஆம் தேதி கோவில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்ட நிலையில் தற்காலிக உண்டியலில் இருந்த பணத்தை கோவில் அதிகாரிகள் துணையுடன் ஊழியர்கள் சிலர் அபகரித்ததாக புகார் அடைந்தது. இதையடுத்து கோவிலுக்கு சென்று கோவை மண்டல இணை ஆணையர் ரமேஷ் தலைமையிலான அதிகாரிகள் உண்டியல் எண்ணப்பட்ட போது பதிவான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர்.